Hi friends, welcome to Rasika Rusika Seema's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டு ஈரல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொருட்கள், ஆட்டு ஈரல், ஒரு சட்டியில தேங்காய் எண்ணெய் நான் வந்து யூஸ் பண்றேன். தேங்காய் எண்ணெயை ஊத்திட்டு அதில் வந்து சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துருக்கேன். வெங்காயம் சாப் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கு எதுக்குறேனாக்கா வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு வந்து இது சாப்பிட்டா சரியாயிடும். ஸோ அதனால நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு நான் வந்து க்ரஷ் நசுக்கி இருக்கேன். உங்களுக்கு பேஸ்ட் வேணும்னாலும் பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். நான் இதுக்கு இந்த மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சால்ட், உப்பு சேர்த்து, அப்போ தான் அந்த உப்பு சேர்த்த உடனே தான் அதுலேருந்து தண்ணி வெளிப்பட்டு இன்னும் நல்லா வதங்கும். இப்போ நம்ம ஈரல் கட் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா வதக்கி நல்லா எல்லா மசாலா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாய் புண்ணு இருந்துச்சுன்னா, வாயில் நாக்கில் கொப்பளை மாதிரி போட்டுக்கிட்டு இல்லை உதட்டில் ஏதாச்சும் வாய் புண்ணுன்னா இந்த டைப்பில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா ஒரே நாளில் உங்களுக்கு அது சரியாயிடும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது க்யூர் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணியே நமக்கு இது சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த ஆட்டு இதில் எவ்வளோ சீக்கிரம் வெந்துடும்னு உங்களுக்கு தெரியும். நல்லா செஞ்சு இருப்போம், முன்னாடியே செஞ்சு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்படி வதக்கினாலே போதும், ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதோட மசாலா ஏற்கனவே தெரியும் சேனல் பார்க்குறவங்களுக்கு. RRSக்கு நான் செஞ்ச மசாலா, ஹோம்மேட் மசாலா. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதில் நான் மிளகாத்தூள் சேர்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மசாலா போட்டாலே போதும். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் எப்படி சேர்த்துன்னு போய் பார்த்துக்கோங்க. தக்காளி நான் வந்து தக்காளி துருவி எடுத்துருக்கேன். அரைச்சி போட்டால் ஒரு மாதிரி அது குழம்பு பட்டு இப்படி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து இந்தமாதிரி துருவி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெந்துட்டு டர்ன் ஓவர் ஆகிட்டு நல்லா வெந்துட்டு இப்போவே லைட்டாக நல்லா வாசனையாக வருதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு. இது வந்து இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வாய் புண்ணு இருக்கிறவங்க, நாக்கில் கொப்பளம் போட்டுட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து கடைசியாக கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது வந்து சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு நார்மல் தேங்காய் இருந்தால் கூட அதை துருவி சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ நான் கொப்பரை தேங்காய் மெயினாக வந்து அந்த டேஸ்ட்டுக்காகவும் அந்த புண்ணு ஆறதுக்காகவும் நான் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா லைட்டாக போதும் வெந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான மட்டன் லிவர் மசாலா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா ஒரு நாள்லேயே உங்களுக்கு அந்த வாய்ப்புண்ணெல்லாம் கண்டிப்பாக குணமாக. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.